உங்களோட டே எப்படி போகுது? டே காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போகுது, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி போகணும்னு நினைக்கிறோம். எத்தனை இயர் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? மோர் தென் இப்போது ஒரு டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2000ன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோர் தென் 2000 தான் வருவாங்க. இல்லை, நீங்கள் எத்தனாவது இயராக வரீங்க? நான் எத்தனாவது இயராக வரேன்னு கேட்குறீங்களா? நான் வந்து இப்போ வரது வந்து 5th இயராக வரேன். இயர் எப்படி போகுது? எனக்கு வந்து ஹாப்பியாக தான் போகுது. நான் வந்து 4th இயர் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வருஷம் வரும்போது ஒரு பசங்க புது பசங்களை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அப்போது வந்து இந்த சமுதாயத்தை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே ஆப்போசிட்டாக பேட் கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்காங்க. பேட் கமெண்ட்ஸை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்கள். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அது ரொம்ப ஹர்ட்டாக தான். அது என்ன பண்ணுறது, நானும் ஒரு கமெண்ட்டுக்கு சொன்னால் அது முடியுதில்ல. அவன் இப்போ வந்து திருடனே பார்த்துட்டா திருட்டு அதான் ஒழிக்கணும். அதே மாதிரி அவனாக திருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒழியும், தவிர மற்றபடி அது ஒன்று. பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க கமெண்ட்ஸில் தான் போடுறாங்க. நேரில் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். பின்னாடி தான் பேசுகிறாங்க, நம்ம பின்னாடி பேசுகிறவங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு வண்டி வேகமாக போகுது, கீழே தண்ணி இருந்திருக்கு, பள்ளத்தில் சாக்கடை தண்ணி மேலே தெரிச்சிருச்சு. தண்ணி கிட்ட சண்டை போடுவோமா, வண்டி ஓட்டினவங்க கிட்ட சண்டை போடுவோமா? ஓகே, நம்ம கூட பழகுறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்க இது வரைக்கும் என்னை வந்துட்டு ஒதுக்கிலாம் பார்த்தது கிடையாது. என்ன நல்லா தான் பார்க்குறாங்க. பப்ளிக் அடிக்கும் பப்ளிக்கை பற்றி நான் கவலைப்பட்டது கிடையாது. நானும் பப்ளிக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் என் ரிலேஷன் தான் கொஞ்சம் அப்படி, ஆனால் இருந்தாலும் என் லைஃப் நான் வாழணும்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கேன். ட்ரோல்லாம் பார்த்து உங்களுடைய எப்படி இருக்கு அந்த மனப்பான்மை? ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் வந்து எங்களுடைய ஃப்ளாக் ஹாஸ்ட் பண்ணதையே வந்துட்டு ஒரு ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னது, வானவில்லிடமிருந்து வாழ்க்கையை காப்பாற்ற வந்த நாயகன்ட்டு. நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க இல்லையா, நாங்கள் அப்போ தான் பப்ளிக் ஆகிறோம். நீங்கள் ட்ரோல் பண்ணாமல் விட்டிருந்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோவா வந்துட்டு நாங்கள் இதுவாக இருந்திருக்க மாட்டோம். நீங்கள் ட்ரோல் பண்ண நாங்கள் மேலே ஏறிட்டு தான் இருக்கிறோம், கீழே இறங்கலை.